أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله அல் ஏராபு தக்தீரி இது வினைச்சொல்லில் நாம் படித்தால் ஏராபு தக்தீரி பெயர் சொல், இது வினைச்சொல். கவனியுங்கள். துக்கத்தரு மறைந்திருக்கும் அலாமத்து ரஃபி ஃபில் ஃபேலின் நாகிசி. அலாமத்து ரஃபி ரஃபாவுடைய அடையாளம், அதாவது அந்த பேஷ் என்பது வெளியே தெரியாது, மறைந்திருக்கும். எங்கென்று பாருங்கள், நாக்கிஸ் வகை ஃபேல்களில். இந்த நாக்கிஸ் வகை ஃபேல்களை நாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். யம்ஷி மஷா எம்ஷி, மஷா எம்ஷி, மஷா எம்ஷி, எம்ஷியு என்று சொல்லக்கூடாது, எம்ஷி என்று தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ரஃபாவுடைய அடையாளமான தம்மா அதிலே மறைந்திருக்கிறது. அலாமத்து ரஃபி ஃபில் ஃபேலின் நாகிசி துகத்தர், மறைந்திருக்கிறது. அதே போல்தான் எது எது என்று சொல்லக்கூடாது, எது என்று தான் சொல்ல வேண்டும், அது மறைந்திருக்கிறது. என்சா நசிய என்சா, இங்கும் அப்படித்தான் ரஃபாவுடைய அடையாளம் மறைந்திருக்கிறது. அதேபோல் அலாமத்து நஸ்பி ஃபில் ஃபேலின் நாகிசி அல் மஃப்தூஹிலைன். கவனியுங்கள். நஸ்புடைய அடையாளமும் நாகிஸுடைய வினைச்சொற்களில் அந்த பலகீன எழுத்துக்கு முந்தைய எழுத்து ஃபதாஹ் உடையதாக இருந்தால், மஃப்தூஹ் என்று சொன்னால் ஃபதாஹ், அதாவது ஜபரை கொண்டது என்று அர்த்தம். இங்கே பாருங்கள், பலகீனமான எழுத்து இது, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து மஃப்து, அதாவது ஃபதா உடையதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கு கூட என்னவாகும், நசபுடைய அடையாளம் மறைந்திருக்கும். லன் அன்சய என்று சொல்ல மாட்டோம், லன் அன்ச என்று சொல்லுவோம். என்றால் என்ன பொருள், நான் மறக்க மாட்டேன். அடுத்ததாக அலாமத்துல் ஜஸ்மி ஃபில் ஃபேலில் முதாஃபி. முதாஃப் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் இரண்டாவது பாகத்தில், டபுள்ட், இரட்டிப்பானது. உதாரணத்திற்கு ஹஜ்ஜ, ஹஜஜ என்பது ஹஜ்ஜ என்று ஆகிவிட்டது. இப்படி ஒரே வினை சொல்லில் இரண்டு ஒரே எழுத்துக்கள் இருக்கும் என்றால் அதற்கு முதாஃப் என்று பொருள். லம் அஹுஜ்ஜ, பெரும்பாலும் அந்த இரண்டு எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று மெர்ஜ் செய்யப்படும். லம் அஹுஜ்ஜ ஃபஅலாமத்து ஜஸ்மிஹி சுக்கூனுன் முகத்தருன். ஆக இங்கே ஜஸமுடைய நிலையில மறைத்து வைக்கப்பட்ட சுக்கூன் இருக்கும். உதாரணத்திற்கு லம் அஹுஜ்ஜ என்று சொன்னால் இங்கே மறைந்திருக்கிறது சுக்கூன். லம் வந்தால் சுக்கூன் வரும் அல்லவா, அது மறைந்திருக்கிறது. தமாரீன் ஐயனில் மோரப மினல் மப்னி ஃபீமா யாதி. தஹல இஜ்லிஸ் யذهب தஃஹம்ன. தஹல மப்னி, யذهب முஆரப். தஹல மாதி, எனவே மப்னியாக இருக்கிறது. யذهب முதாரி, முஆரபாக இருக்கிறது. இஜ்லிஸ் அம்ரு, எனவே மப்னியாக இருக்கிறது. தஃஹம்ன முதாரி தான், ஆனால் நூனு நிஸ்வா சேர்ந்து வந்திருக்கிறது. யஃபல்ன தஃபல்ன, யஃஹம்ன தஃஹம்ன. இந்த நூனு நிஸ்வா வரும்பொழுது அது மப்னியாக ஆகிவிடுகிறது, முதாரியாக இருந்தால். இந்த இரண்டை தவிர அனைத்து முதாரியும் முஆரபாகும். யக்ருஜூன முஆரப், தஷ்ரபீன முஆரப், யக்துப்ன இது நூனு நிஸ்வா, எனவே மப்னி ஆகும். மப்னி என்றால் மாறாதது. உதாரணத்திற்கு அந்த பெண்கள் எழுத மாட்டார்கள், லை யக்துப்ன, மாறாது, நூன் விழாது. அந்த பெண்கள் எழுதவில்லை, லம் யக்துப்ன. மா அலாமாத்துல் ஏராபில் அஸ்லியா ஃபில் முதாரி. முதாரியினுடைய அசல் உயிர் குறியீடுகள் யாவை? தம்மா, ஃபத்ஹா, சுக்கூன். தம்மா வஹிய அலாமத்து ரஃபி, ரஃபாவுடைய அடையாளம் தம்மா, நஸபுடைய அடையாளம் ஃபத்ஹா, ஜஸம் உடைய அடையாளம் சுக்கூன். ஜஸம் என்பது என்ன என்றால், உதாரணத்திற்கு லம் வருகிறது, அதற்கு பிறகு வரக்கூடிய சொல்லு பேரு மஜூசும் என்று பெயர்.
மா அலாமத்துல் இராபில் ஃபரையா ஃபில் அஃபாலில் ஹம்ஸா. அலாமத்துர் ரஃபி சுபூத்துன் நூன். ரஃபாவுடைய அடையாளம் நூனை தக்க வைப்பது. சுபூத்து நூன், நூனை தக்க வைப்பது, ரீடைன் பண்ணுவது. வலாமத்து நஸ்பி வல் ஜஸ்மி ஹதுஃபுன் நூன். இந்த 5 வினைச்சொற்களில் நஸ்புடைய அடையாளம், ஜஸ்முடைய அடையாளம் நூனை நீக்குவது. இதற்கு நாம் ஒரு அட்டவணையை நடத்துவோம். அதை நீங்கள் படித்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு லன் யஃபல, லன் யஃபலா, லன் யஃபலு. நூன் விழுந்து விட்டதா? லன் தஃபல, லன் தஃபலா, லன் யஃபல்ன. லன் தஃபல, லன் தஃபலா, லன் தஃபலு, லன் தஃபலி, லன் தஃபலா, லன் தஃபல்ன. லன் நஃபல, லன் நஃபல. மா அலாமத்துல் ஜஸ்மில் ஃபரையா ஃபில் ஃபேலி நாகிஸ். நாக்கிஸ் வகையான வினைச்சொற்கள். நாக்கிஸ் வகையான வினைச்சொற்கள் என்றால் எந்த வினைச்சொல்லின் இறுதியில் வாவ் அல்லது யா இருக்கிறதோ அதற்கு பெயர் நாக்கிஸ். அப்படிப்பட்ட அந்த நாக்கிஸ் வினைச்சொற்களில் ஜஸ்முடைய அடையாளம் அதுஃபு ஆகிரி, அதன் இறுதி பகுதியை நீக்கி விடுவதாகும். உதாரணத்திற்கு யம்ஷி, லம் யம்ஷி, யா விழுந்துவிடும். மா அலாமத்து ரஃபி ஃபில் ஃபேலி நாகிஸி. யம்ஷி என்ற அந்த முதாரியில் கூட, அதாவது நாக்கிஸ் வினைச்சொல்லில் கூட தம்மா முக்கத்தராக இருக்கும், அதாவது பேஷ் மறைந்திருக்கும். எம்ஷியு என்று சொல்ல மாட்டோம், அது மறைந்திருக்கும். ரஃபாவுடைய அடையாளம் அத்தம்மத்துல் முக்கத்தரத்து, மறைந்திருக்கும் பேஷாகும். மா அலாமத்து நஸ்பி ஃபில் ஃபேலி நாகிஸில் மஃப்தூஹ் லைன். முன்னால் ஃபதஹா இருக்கும் பொழுது அதனுடைய அடையாளம் என்ன? நஸ்புடைய அடையாளம் என்ன? நாக்கிஸ் ஃபேல்களில் அல் ஃபத்ஹத்துல் முக்கத்தரத்து, மறைந்திருக்கும் ஃபதஹா ஆகும். மா அலாமத்துல் ஜஸ்மி ஃபில் ஃபேலில் முதஅஃபி. உதாரணத்திற்கு ஹஜ்ஜ யஹுஜ்ஜு, லம்மை நுழைக்கிறோம். லம் நுழைத்தால் கடைசியில் ஜஸம் தரும், ஜஸமுடைய அடையாளமாக சுக்குன் தரும். ஆனால் லம் யஹுஜ்ஜவில் சுக்குன் எங்கே இருக்கிறது? இல்லை. ஆனால் இருக்கிறது. அசுக்கூனுல் முக்கத்தரு, மறைந்திருக்கிறது. சுக்கூன் அதிலே மறைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.